Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெஷர்மெண்ட் அப்படிங்கிற எதில் வரும்னா சயின்ஸில் வரும். ஸோ ஜென்ரல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் வந்து மெஷர்மெண்ட்ஸ். இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்ப்போம்னா யூனிட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ நிறைய யூனிட்ஸ் வந்து பார்ப்போம், எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் எதுலெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டெட் இது மாதிரி எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ், எல்லா எக்ஸாம்ஸுக்குமே பேங்கிங், போலீஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இதில் நம்ம வந்து புக்கில் இருக்கிற ஃபுல்லுன்னெலாம் நம்ம கொடுத்து பார்க்க மாட்டோம். ஜஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கும். உங்களுக்கு ஒரு கோத்ரூ பண்ணுறதுக்கு ஈஸி டு கோத்ரூ அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்கும். ஓகே, நம்ம டாபிக் உள்ள போவோம். மெஷர்மெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், தட் இஸ் எஸ்ஐ. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. ஸோ எஸ்ஐ அப்படிங்கிறதோட எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது நத்திங் பட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஜென்ரலாக ஒரு 7 யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் அப்படின்னா அதுக்கு வந்து கெல்வின் அப்படின்னு வந்து எஸ்ஐ யூனிட்ஸில் படிப்போம். ஸோ வாட் இஸ் மீன் பை எஸ்ஐ யூனிட் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறது வந்து உலக அளவில் டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துட்டா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே வந்து கெல்வின் அப்படிங்கிறதா வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம செல்சியஸ் கூட யூஸ் பண்ணுறோம். பட் எஸ்ஐ யூனிட்டாக உலக அளவில் யூஸ் பண்ணக்கூடியது கெல்வினில் தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி உலக அளவில் எல்லாருமாலையும் அக்செப்ட் பண்ணப்பட்ட யூனிட்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டெம்பரேச்சருக்கு கெல்வின். ஸோ என்ன கேப்ஸ் கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் கே தான் வந்து கெல்வின்கான எஸ்ஐ யூனிட்டோட லெட்டர். அடுத்து மீட்டர். ஸோ மீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டிஸ்டன்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு லென்த்து அதெல்லாம் மெஷர் பண்ண தான் வந்து மீட்டர் யூஸ் பண்ணுவோம். மீட்டர் வந்து ஸ்மால் எம். அடுத்து ஆம்பியர். ஆம்பியர் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ கரண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதோட யூனிட் வந்து என்னது? ஆம்பியர். ஸோ ஆம்பியரில் தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். கேப்ஸ் ஏ. அடுத்து செகண்ட். ஸோ நம்ம செகண்ட்ஸ் அப்படிங்கிறது டைமுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ டைம் வந்து நம்ம மினிட்ஸ் சொல்லலாம், இல்லைன்னா ஹவரில் சொல்லலாம். பட் அதோட பேசிக் யூனிட்டான செகண்ட்ஸில் தான் வந்து சொல்கிறாங்க எஸ்ஐ யூனிட்ஸில். ஸோ ஸ்மால் எஸ், கேப்ஸ் எஸ் கிடையாது, ஸ்மால் எஸ். அடுத்து மோல். ஸோ மோல் அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், எவ்வளோ பொருள் இருக்கோ அதை தான் வந்து நம்ம மோல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கான எஸ்ஐ யூனிட் வந்து எம்ஓஎல். 3 லெட்டருமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸ். அடுத்து கிலோகிராம். ஸோ கிலோகிராம் அப்படிங்கிறது மாஸ், அதாவது பருமன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு சொல்லக்கூடியது கிலோகிராம். கேஜி ரெண்டுமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸ். கேப்ஸ் கே கொடுப்பாங்க, அது தப்புங்க. ஸ்மால் கே தான் வந்து வரும். ஓகேங்களா? கேஜியில். அடுத்து கேண்டிலா. ஸோ கேண்டிலா அப்படிங்கிறது இன்டென்சிட்டி ஆஃப் லைட். ஸோ அந்த வெளிச்சத்தோட இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது கேண்டிலா. இதுக்கு வந்து ஸ்மால் சி அண்ட் ஸ்மால் டி, சிடி. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் எதுக்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லென்த்து. ஸோ லென்த் வந்து த ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர். ஓகேங்களா? ஜென்ரலாக வந்து மீட்டரில் தான் வந்து சொல்லுவோம். ஸோ இட் இஸ் ரெப்ரசன்டட் பை லெட்டர் ஸ்மால் எம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கேப்சியம் கிடையாது, ஸ்மால் எம். ஓகே, வெரி ஸ்மால் லென்த்ஸ் கேன் பி மெஷர்ட் இன் மில்லிமீட்டர் அண்ட் சென்டிமீட்டர். ஓகேங்களா? அடுத்து மெஷரிங் டூல்ஸ். ஸோ இந்த லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜென்ரலாக வந்து மெஷரிங் டேப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து நோ த யூனிட் ஆஃப் லென்த். ஸோ லென்த்தோட யூனிட்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர். ஸோ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். இதெல்லாம் எழுதி வச்சு படிங்க. அடுத்து 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அடுத்து 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். அடுத்து எஸ்ஐ யூனிட் ஃபார் லென்த் இஸ் மீட்டர். இது ரொம்ப முக்கியங்க. ஸ்மால் எம் வரும். ஓகேங்களா? கேப்சியம் கிடையாது, ஸ்மால் எம் ஃபார் எஸ்ஐ யூனிட் ஃபார் லென்த். ஓகேங்களா? அடுத்து மாஸ் அண்ட் வெயிட். மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். நல்லா பார்த்துக்கோங்க. இட்ஸ் த மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு பொருள் இருக்குன்னா அதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இருக்குது, பொருள் அந்த பருப்பொருள் இருக்குது அப்படிங்கிறதான் வந்து மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். வெயிட் இஸ் த கிராவிடேஷனல் புல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த மாஸ். ஸோ இந்த மாஸ் இருக்குங்களா, ஒரு பொருள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கிராவிடேஷனல் புல்,
அந்த கிராவிடேஷன் அதாவது புவியீர்ப்பு விசையால் கீழே இழுக்கப்படும் இல்லைங்களா, அதில் கிரியேட் ஆகிறது தான் வந்து இந்த வெயிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. the weight is directly proportional to the mass on earth surface. ஓகேங்களா. ஸோ இந்த பூமியில் அதாவது எர்த்தில் வந்து வெயிட்டும் மாஸும் ஈக்குவல். ஸோ வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா எர்த்தில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ எர்த்தில் தான் வந்து வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ். அடுத்து ஆன் மூன் வேர் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் லெஸ் தென் எர்த். ஓகேங்களா. ஸோ எர்த்தில் இருக்கிறத வச்சு தான் நம்ம மற்ற பிளானட்ல இருக்கிறதோ இல்லை மூணில் இருக்கிறதோ நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ நம்ம பூமியில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட மூணில் வந்து 1/6 தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ பூமியில் இருக்கிறத மாதிரி 1/6 தான் இருக்கும். ஸோ 1/6 தான் இருக்கிறங்காட்டிக்கு ஸோ இந்த வெயிட் அப்படிங்கிறது இட்ஸ் ரிலேட்டட் டு கிராவிடேஷனல் புல் இல்லைங்களா. ஸோ இங்கே ஒரு பர்சன் 60 kg இருக்காங்க அப்படின்னா, ஸோ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு 60 kg வந்து எர்த்தில் இருக்காங்க அப்படின்னா 1/6 தான் வந்து வெயிட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க மூணில். ஓகேங்களா. ஸோ 1/6 அப்படின்னா எவ்வளோன்னு வரீங்க 10 kg. 10 kg வந்து மூணில் அவரோட வெயிட்டை அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார். ஓகேங்களா. மூணில். இது ரொம்ப முக்கியங்க, கேட்பாங்க, எப்போ பார்த்தாலும் கேட்கக்கூடியது ஒன்று. ஆப்ஜெக்ட்ஸ் வெயிட் 6 times lighter on the moon than on the earth. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து the SI unit of mass is kilogram. ஓகேங்களா. ஸோ கேஜியில் தான் சொல்கிறாங்க. It is represented by the kg. Bigger weights are measured in ton or metric ton. ஓகேங்களா. ஸோ பெரிய பெரிய வெயிட்லாம் வந்து டன் ஆர் மெட்ரிக் டன்ல சொல்லுவாங்க. ஜென்ரலாக எஸ்ஐ யூனிட்ல வந்து கேஜியில் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே. 1000 milligram is equal to 1 gram. ஸோ 1 gram அப்படிங்கிறது 1000 milligram. அடுத்து 1000 gram is equal to 1 kilogram. 1000 kilogram is equal to 1 ton. We use beam balances to measure mass. ஸோ பீம் பேலன்சஸ்னால் நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா, இந்த ரேஷன் கடைக்கெல்லாம் போனோம்னா ஒரு சைடில் 1 கிலோ கல் வச்சுட்டு இன்னொரு சைடில் அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் திங்ஸ் போடுவாங்க இல்லைங்களா, ஒரு அரிசியோ பருப்போ போடுவாங்க இல்லைங்களா, அதான் பீம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து டு மெஷர் மாஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்து an electronic balance is a device used to find accurate measurements of weight. ஸோ வெயிட்டை அக்யூரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் பேலன்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸ் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஏதாவது கெமிக்கல்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா வந்து அங்கே வந்து எலக்ட்ரானிக் பேலன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா இந்த கோல்டு ஜுவல்ஸ்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அங்கேயெல்லாம் யூஸ் பண்ணுறது எலக்ட்ரானிக் பேலன்ஸ். ஏன்னா அது வந்து அக்யூரேட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டைம். Clocks are used to measure time. You can also use your pulse to measure rough time. ஓகேங்களா. ஸோ நம்மளோட பல்ஸ் பிடிச்சி நம்ம டைம் வந்து மெஷர் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஒரு 30 pulses போகுது அப்படின்னா வந்து பல்ஸ் துடிக்கும் இல்லைங்களா, அது வந்து வச்சு பார்க்குறப்போ நம்ம ஒரு ரஃப் கால்குலேஷன் போடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து இன் இயர்லியர் டேஸ் பீப்புள் யூஸ்டு சாண்ட் கிளாக், அதாவது மணல் கடிகாரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து சன் டயல், இது ரெண்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த இயர்லியர் டேஸில் பீப்புள்ஸ் டு மெஷர் த பாசேஜ் ஆஃப் டைம் டியூரிங் த டே. நெக்ஸ்ட் we can use electronic clock stopwatch to count even smaller duration of time. ஸோ எலக்ட்ரானிக் கிளாக் ஸ்டாப் வாட்ச்லாம் வந்து இன்றைக்கி பெருமளவில் யூஸ் பண்ணப்படுது. எதுக்குன்னா ரொம்ப ரொம்ப சின்ன டைம் கரெக்டாக துல்லியமாக கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா வந்து இது ரெண்டையும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அடுத்து an odometer is a device used for indicating distance traveled by an automobile. ஸோ automobile is nothing but பைக்கு கார்லாம் இருக்குது இல்லைங்களா, அதோட தூரம் எவ்வளோ தூரம் வந்து கடந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஓடோமீட்டர் அப்படிங்கிறது அந்த வண்டியில் இருக்கும். ஸோ ஆட்டோமொபைலில் யூஸ் பண்ணக்கூடியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓடோமீட்டர் அப்படிங்கிற பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க.